Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihi al-tuhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب لا تغلوا في دينكم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வெளிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, கோடை காலம் ஆரம்பித்து வெயிலினுடைய உக்கிரம் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காஷ்மீரிலே நடந்த பயங்கரவாத தாக்குதல், அதை அடிப்படையாக கொண்டு சில விளங்காதவர்கள் இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்களை பரப்பிக் கொண்டிருக்கிற சூடு, வெப்பம் ஒரு பக்கம். இந்த இரண்டு வெப்பங்களுக்கு நடுவே இன்றைய ஜும்மாவை நாம் சந்திக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, காஷ்மீரிலே பஹல்கம் என்கின்ற ஒரு பகுதி, அது ஒரு சுற்றுலா தலம். கடந்த செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி பகல் 2:30 மணி அளவில் இங்கிருந்து சுற்றி பார்ப்பதற்காக சென்றிருந்தவர்களின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல், சராமாரியாக சுடப்பட்டதில் ஏறத்தாழ 26 நபர்கள், சுற்றுலாவிற்காக சென்றவர்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 16 நபர்களுக்கு மேலாக காயமடைந்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, பைசரைன் என்கின்ற பள்ளத்தாக்கு, அது பஹல்கம் பகுதியிலே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு, புல்தரை. அது அதிகமான சுற்றுலா பயணிகள் செல்லுகின்ற ஒரு இடம். அது அந்த இடத்தை ஏன் தேர்வு செய்தார்கள் என்றால், அது ஒரு மலைப்பகுதி, பள்ளத்தாக்கு. அவ்வளோ விரைவாக வாகனங்களில மீட்புக்காக யாரும் வந்துவிட முடியாத ஒரு இடம். எனவே அந்த இடத்தை சூஸ் செய்து அந்த இடத்திலே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 2019ஆம் ஆண்டு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து பிரிவு 360 ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு காஷ்மீர் முழுவதும் இராணுவத்துடைய கைகளுக்குள் வந்துவிட்டது. இராணுவ கட்டுப்பாட்டில் காஷ்மீர் இருக்கிறது. அப்படியானால் இந்த தாக்குதலுக்கு, பயங்கரவாத தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இந்திய இராணுவம், காஷ்மீர் இராணுவம். இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் காஷ்மீர் இருக்கிறது. அப்படியானால் இராணுவ அதிகாரிகளை தாண்டி யாரும் உள்ளே செல்ல முடியாது. அப்படியானால் இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இராணுவம். அதை கைக்குள் வைத்திருக்கின்ற உள்துறை அமைச்சகம். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கிருந்து வந்த ஒரு பெண்ணினுடைய பேட்டி தினமணியிலே இடம்பெற்றிருக்கிறது.
நாங்கள் ஏறத்தாழ 500 நபர்கள் அங்கிருந்தோம். எங்களுக்கு பாதுகாப்பிற்காக ஒரு இராணுவ வீரர் கூட அந்த இடத்திலே இல்லை. தாக்குதல் நடந்ததற்கு பிறகு மீட்பு படையினர் வருவதற்கு முன்னால், இராணுவம் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு முழுமையான உதவிகள் செய்து எங்களை பாதுகாத்தது, எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தது, எங்களுக்கு உதவி கொடுத்தது எல்லாம் அங்குள்ள முஸ்லிம்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்லி இருக்கிறார். கணியத்திற்குரியவர்களே, முகமது ஆதில் ஹுசைன் என்கின்ற ஒரு குதிரை ஓட்டி அந்த இடத்திற்கு வாகனங்களிலே செல்ல முடியாது. பைசரான் அந்த புல் தரைகளுக்கு, புல்வெளிகளுக்கு வாகனங்களிலே செல்ல முடியாது. எனவே குதிரை தான் அதற்கு உண்டான வாகனம். அப்படி குதிரை ஓட்டி சென்ற முகமது ஆதில் ஹுசைன் என்பவர் அந்த பயங்கரவாதிகளோடு மல்லுக்கு நின்றிருக்கிறார். அவர்களை கொலை செய்யாதீர்கள் என்று வாக்குவாதம் செய்திருக்கிறார். அவர்கள் கையிலே வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கியை புடுங்க பார்த்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். அவர் அங்கே ஷஹீதாகி இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய முன்னுக்கு பின்னான செய்திகள். ஆரம்பத்திலே முதல்ல இந்த தாக்குதல் நடந்தது 2:30 மணி. ஆனால் செய்திகள் வெளிவந்தது என்னவோ மாலை நேரத்தில் தான் செய்திகள் வெளிவர ஆரம்பிக்கிறது. அப்படியானால் அதற்கு இடையில என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பேசினால் அரசு தப்பித்துக் கொள்ளும், என்ன சொன்னால் யார் மாட்டிக்கொள்வார்கள், யாரின் மீது இதை திசை திருப்பலாம் என்பதெல்லாம் மிக நீண்ட திட்டத்திற்கு பிறகு வெளியே விடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் என்கின்ற பெயரை கேட்டால் விட்டுவிட்டு வேறு மதத்துடைய பெயரை கேட்டால் சுட்டார்கள் என்று சொல்ல சொன்னதெல்லாம் அபாண்டமான பொய். அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்துதான் செய்திகளையே வெளியிடுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஆரம்பத்திலே ராணுவ உடையிலே வந்து சுட்டார்கள் என்று ஒரு செய்தி, பிறகு காஷ்மீரிகளை போன்று சாதாரண ஆடையிலே வந்து சுட்டார்கள் என்று ஒரு செய்தி, பிறகு பெயரை கேட்டு சுட்டார்கள் என்று ஒரு செய்தி, பிறகு எங்கிருந்து சுட்டார்கள் என்றே தெரியவில்லை, எங்கிருந்தோ துப்பாக்கிகள் வந்து எங்களை தாக்கின என்று ஒரு செய்தி. இப்படியான பல முன்னுக்கு பின்னான முரணான செய்திகள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஒரு நடைமுறை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு எந்த விதமான பயங்கரவாதமான செயல் நடந்தாலும் அதை கொண்டு வந்து இஸ்லாத்தோடு இணைத்து விடுவது, இஸ்லாமியர்களோடு இணைத்து விடுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஏதோ இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு இதுதான் பிழைப்பு என்பதை போன்ற ஒரு மாயையை ஒட்டுமொத்த உலகத்திலும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, டெரரிசம், தீவிரவாதம் என்று சொன்னால் ஒரு விஷயத்துல தீவிரமாக இருப்பது, வலுக்கட்டாயமாக அச்சத்தை கொண்டு வந்து சேர்ப்பது, வலுக்கட்டாயமாக பயத்தை உண்டாக்குவது, இது தீவிரவாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் துளியளவும் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டம் யார் என்ன செய்தாலும், அதிலும் இஸ்லாத்தை சார்ந்த ஒருவர் அல்லது இஸ்லாமிய பெயர் தாங்கியான ஒருவர் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் குறிவைத்து, ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் குறிவைத்து மிக மோசமான வார்த்தைகள், மிக மோசமான சொல்லாடல்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மீடியாக்கள், பொதுத்தலங்கள் மிக மோசமாக, இன்னும் சொல்ல போனால் நம்மை எப்படி பெயர் கேட்டு கொண்டார்களோ அப்படி கொத்து கொத்தாக இந்த இஸ்லாமியர்களை கொலை செய்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கான வெறுப்பு வார்த்தைகள், பேச்சுகள் கடந்த 2 நாட்களாய் பொதுத்தலங்கள் முழுவதுமாக பரப்பி கிடக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய இனத்திற்காக முஸ்லிம் அல்லாதவர் போராடினால் அவர் போராளி. உலகம் எப்படி வைத்திருக்கிறது பாருங்கள்.
தன்னுடைய இனத்திற்காக ஒருவர் போராடினால், முஸ்லிம் அல்லாதவர் போராடினால் ஒரு போராளி. அதே தன்னுடைய இனத்திற்காக ஒரு முஸ்லிம் போராடினால் அவர் தீவிரவாதி. பலஸ்தீன் தீவிரவாதி என்பதுதான் அத்தனை மீடியாக்களுடைய வார்த்தைகள், அத்தனை பேருடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள். அவன் பலஸ்தீன அவன் இஸ்ரேலிருந்து திரும்ப பெறுவதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறான். உயிரை துச்சமாக மதித்து உயிர் அவ்வளவு தியாகங்கள். அவன் பெரு தீவிரவாதி. அதே இஸ்லாம் அல்லாதவர்கள் தன்னுடைய விஷயத்திற்காக போராடினால் ஒரு போராளி. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஒரு பெரும் மாயையை, ஒரு பெரும் விஷயத்தை, பெரும் சங்கடத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் எப்பொழுதுமே தீவிரமாக ஒரு காரியத்திலே செயல்படுவதை விரும்புவதில்லை. இஸ்லாம் எப்பொழுதுமே அது வழக்கமாக இருக்கட்டும், பழக்கமாக இருக்கட்டும், அது இபாதத்தாக இருக்கட்டும், ரொம்ப மூழ்கி போய் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை இஸ்லாம் விரும்பல. இஸ்லாத்திற்கு பேரே, இந்த சமூகத்திற்கு பேரே உம்மத்தும் வசத்தா, நடுநிலை சமூகம். இது இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் அல்ல, அது மிதவாத மார்க்கம், நடுநிலையான மார்க்கம். உம்மத்தும் வசத்தா என்கிறது குர்ஆன். இந்த சமூகம், இந்த உம்மத் இருக்கிறதே, இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதே, அது அமைதியான சமூகம். அது இந்த இஸ்லாம் இருக்கிறதே அமைதியான மார்க்கம். அது எப்பொழுதுமே அது தீவிரமாக செயல்படுவதை விரும்புவதில்லை. ஒரு காரியத்தில் மிக அதிகமாக குலு என்று சொல்லுவார்கள். குலு, மிகைப்படுத்தி ஒரு காரியத்தை செய்வது, மிகைப்படுத்தி ஒரு காரியத்தில் இறங்குவது மார்க்கம் எப்பொழுதுமே அதை விரும்புவதில்லை. ஈயாக்கும் வல் குலூவ ஃபித்தீன், நபிகளார் சொல்லுவார்கள், உங்களையும் ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகைத்து இறங்குவதையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு முன்னுள்ள சமூகம் அழிந்து போனதெல்லாம் குலுவினால், ஒரு விஷயத்தில் மிகைப்பாக நடந்ததனால்தான். யாஹ்லல் கிதாபிலா தக்லூ ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் மிகைத்து நடக்காதீர்கள், ரொம்ப மூழ்கி போவாதீங்க. அந்த அல் குலூ அல் தனாத்து, ஆர்வக்கோளாறாக சில விஷயங்களை செய்வது மார்க்கம் எப்பொழுதுமே அதை அனுமதிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் அப்படி இருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் அப்படி இருந்தால் உடனடியாக கூப்பிட்டு கண்டித்து விடுவார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சமயம் தொழுகை வைக்கிறார்கள், இமாமாக நின்று நீண்ட நேரம் தொழ வைக்கிறார்கள். பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு சஹாபி தாங்க முடியாமல் நபிகளிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், முஆத் நீண்ட நேரம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, யா முஆத், அஃபத்தான், குழப்பத்தை விளைவிக்க நாடுகிறீர்களா என்று கேட்டார்கள். அஃபத்தானுன் அன்த, சமூகத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண நாடுகிறீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னொரு சஹாபி இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமன் ஸல்லா பின்னாஸி ஃபல்யுഖஃபிஃப், யார் மக்களுக்கு தொலை வைக்கிறார்களோ அவர்கள் இலகுவாக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு பின்னால் அல் மரீல், நோயாளிகள் இருக்கிறார்கள், அல் லஈஃப், பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள், வதல் ஹஜ்ஜா, தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்க நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை இலகுவாக்கிக் கொள்ளுங்கள். இமாமத் தனியா தொழுகிறீங்களா, எவ்வளவு நீளமாக வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள். இமாமத்தாக இருக்கின்ற பொழுது, இமாமாக நிற்கின்ற பொழுது பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் கவனித்து இமாம் செய்ய வேண்டும். அதில் அல் குலூ, மிகைப்படுத்துதல் என்பது கூடாது. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புகின்ற சமயத்திலே யஸிரு வலா துஅஸ்ஸிரு, மனிதர்களிடத்திலே மிக இலகுவாக நடந்து கொள்ளுங்கள். வலா துஅஸ்ஸிரு, கடுமையா நடக்காதீங்க. அபுஷிரு பஷிரு, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை, சுப செய்திகளை சொல்லுங்கள். வலா தன்ஃபிரு, அவர்களை விரட்டாதீர்கள். அவர்களிடத்திலே பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். மார்க்கம் எந்த இடத்திலும்
தீவிரமாக செயல்படுவதை, மிகைத்து செயல்படுவதை எப்பொழுதும் விரும்புவதில்லை. நடுநிலையாக, அமைதியாக, மிதத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு பாடமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில மன் கதலன் நாஸ, யார் ஒரு மனிதனை ஒருவரை கொலை செய்வாரோ ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொலை செய்தவரை போன்றவராவார். அநியாயமாக ஒருவரை கொலை செய்து விடுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது ஒருவரை கொலை செய்தது அல்ல, ஒரு சமூகத்தை கொலை செய்ததற்கு சமம். ஒட்டுமொத்த மனித சமூகத்தை கொலை செய்ததற்கு சமம், மனிதத்தை கொலை செய்ததற்கு சமம். அவன் அஹ்யாஹா, யார் ஒருவரை உயிரோடு விட்டு விடுகிறாரோ ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயிர்ப்பித்ததற்கு சமம். அது ஒட்டுமொத்த மனிதத்தையும் உயிர்ப்பித்ததற்கு சமம். அது ஒட்டுமொத்த மனித நியாயத்தையும் உயிர்ப்பித்ததற்கு சமம். அது ஒரு மனிதனை அநியாயமாக கொள்வதற்கு எந்த வகையிலும் மார்க்கம் அனுமதிக்கல, குர்ஆனுடைய எந்த வசனங்களும் அனுமதிக்கல, நபிகளாருடைய எந்த வார்த்தைகளும் அனுமதிக்கல. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் தஆலா உங்களை அமைதியான வீட்டின் பக்கம் அழைக்கிறான். தாருஸ் ஸலாம், இந்த மார்க்கம் இருக்கிறதே, இஸ்லாம் இருக்கிறதே, அது தாருஸ் ஸலாம், அமைதியான வீடு, அமைதியான மார்க்கம், நடுநிலையான மார்க்கம், சலாமத்தான மார்க்கம். இந்த மார்க்கம் அனைத்துமே சலாமத்தானது, சாந்தமானது, அமைதியானது. எந்த வகையிலும் பயங்கரவாதத்திற்கோ தீவிரவாதத்திற்கோ துளி அளவும் இடமில்லாதது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. அதிலே ஆக உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது. அதிலே ஆக தாழ்ந்தது இமாதத்துல் அதானி தரீக், பாதையிலே கிடக்கின்ற பிறருக்கு தீங்கு தருகின்றவைகளை அங்கிருந்து அகற்றுவது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். பாதையிலே பிறருக்கு தீங்கு தருகின்ற ஒன்றை பாதையிலிருந்து அகற்றுவது ஈமானுடைய கிளைகளில் ஒன்று. ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருந்தார், இடையில மரக்கிளை ஒன்று இருந்தது, அது மனிதர்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தது. அதை வெட்டி வீசி எறிந்தார். தஹலல் ஜன்னா, அதன் காரணமாக சொர்க்கத்திலே நுழைந்தார். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன? பிற மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு மரக்கிளையை வெட்டி வீசினார், சொர்க்கத்திலே நுழைந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, பிற மனிதர்களுக்கு எது தீங்கு தருகிறதோ அதை அகற்றச் சொல்லுகிறது இஸ்லாம். பிற மனிதர்கள், பிற முஸ்லிம்கள் அல்ல, வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பிற முஸ்லிம்கள் அல்ல, பிற மூமின்கள் அல்ல, பிற மனிதர்கள், அடுத்த மனிதர்கள், அவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள், கல்லு முள்ளு பாதையில கிடக்கு, அதை எடுத்து அப்புறப்படுத்துறது ஈமானுடைய ஒரு பகுதி. அதனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது, அதனால் சொர்க்கம் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்க, ஒருவர் பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல கொண்டு போய் ஒரு குண்டை வைக்கிறாரு, பொதுமக்கள் கூடுகின்ற ஒரு இடத்துல துப்பாக்கியால் குண்டுகளால் பொழிந்தவர்களை கொலை செய்கிறார் என்றால் அவர் எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? அவர் எப்படி ஒரு மூமினாக இருக்க முடியும்? அதை எப்படி இஸ்லாம் ஆதரிக்கும்? அதை எப்படி இஸ்லாம் ஆதரிக்கும்? அதை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பயங்கரவாத செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை. ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஒரு கால் முஸ்லிம் என்ற பெயரோடு அவன் செய்திருந்தால் அவன் பெயரளவில் முஸ்லிம், அவ்வளவுதான். அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் அவன் கரத்தாலும் அவன் நாவாலும் பிற முஸ்லிம் யார் அமைதியாக பாதுகாப்பாக இருக்கிறாரோ அவர்தான் முஸ்லிம்.
ஒரு முஸ்லிமிடமிருந்து ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கணும். அவருடைய கையின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய எழுத்துகளின் மூலமாக. கையினா என்ன? எழுத்துகள். எதையாவது ஒண்ணு பிறர் சங்கடப்படுத்துற மாதிரியே எழுதுறது, பிறர் சங்கடப்படுத்துற மாதிரியே ஸ்டேட்டஸ் போடுறது, இதுவே பொழப்பா வைத்து இருக்கிறது. அவருக்கு முஸ்லிமா பேரு. பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறது, பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரியே எழுதுறது, பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரியே அடிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை கஷ்டப்படுத்த மாட்டார், சங்கடப்படுத்த மாட்டார், சிரமப்படுத்த மாட்டார். எல்லா வகையிலும் அவர்தான் முஸ்லிம். இது முஸ்லிம்களோடு இருக்கின்ற சமயத்தில் நபிகளார் இன்னொரு வார்த்தை அழகாக சொல்லுவார்கள், அல் மூமினு மின் அமினஹுன் நாஸ். ஒரு மூமின் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த மனித சமூகமும் யாரிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதோ அவர் மூமின். ஒட்டுமொத்த மனித சமூகமும், அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவரிடமிருந்து பாதுகாப்பு பெறணும். அப்பதான் இவன் மூமின். இவருடைய ஈமானே அப்பதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா அவர் மூமின் சொல்றதுக்கு அருகதையற்றவர். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒருவர் துப்பாக்கியை எடுத்துக் கொண்டு வந்து சராமாரியாக சுடுகிறார். அவர் முஸ்லிம் என்றால் நாங்கள் முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்வோமா? மார்க்கம் அதை அனுமதிக்கிறதா? இஸ்லாத்திற்கு அதற்கு என்ன சம்பந்தம்? ஏன் இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி குவிக்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஆர்வ கோளாறுகளால் எவ்வளவு சங்கடங்கள்! ஒட்டுமொத்த உலகத்துடைய முஸ்லிம்களும் சங்கடத்திற்கு உள்ளாகிறார்கள். இவர்களை யார் இதை செய்ய சொன்னது? கண்ணியத்திற்குரியவர்களே, நிச்சயமாக ஒரு நல்ல முஸ்லிம் செய்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு ஏவல், யாரின் மூலமாகவோ, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு திட்டம், தேர்தலுக்கான திட்டமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்கள். இந்த ஒரு 3 நாட்களாக நீங்க பொது தலங்களில் இருந்தால் தெரியும், எவ்வளவு பேச்சு, எவ்வளவு வார்த்தைகள். அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த சூடு நடந்ததுக்கு பிறகு உடனடியாக சென்று உதவியர்கள் இஸ்லாமியர்கள், உடனடியாக வீட்டிலே தங்க இடம் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். எரிகின்ற வீட்டிலே புடுங்குகின்ற வரை லாபம் என்கின்ற அடிப்படையில் பிளைட் டிக்கெட் முதல் கொண்டு ஏத்திட்டான். அங்க காஷ்மீர்ல இருந்து டெல்லிக்கு 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் டிக்கெட் 60,000 ரூபாய் ஆக்கிட்டான் அன்னைக்கு. எவ்வளவு கல் நெஞ்சமாக இருந்தா அந்த வேலையை செய்வாங்க. ஆனா அங்க தங்குவதற்கு இடம் கொடுத்தவர்கள், பள்ளிவாசல் இடம் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஏர்போர்ட் வரை ஆட்டோ ஃப்ரீன்னு ஒருத்தர் ஆட்டோல எழுதி விட்டிருக்கார் இஸ்லாமியர். எல்லா வகையிலும் அவர்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனா செஞ்சுட்டு போன அந்த பயங்கரவாதிகள், மடையர்கள், அவர்களால் ஏற்பட்ட விளைவுகள், அங்குள்ள எல்லா இஸ்லாமியர்களும் கண்காணிப்பு வலயத்துக்குள்ள வர்றாங்க. எல்லாருடைய வியாபாரம் பாதிக்கப்படுகிறது, எல்லாருடைய அமைதி பாதிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தினுடைய அமைதி பாதிக்கப்படுகிறது. இஸ்லாம் என்கின்ற பெயர் அவரால் அசிங்கப்படுகிறது, இஸ்லாம் என்கின்ற பெயர் அவமானப்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்த முஸ்லிமும் தீவிரவாதிகளை போன்று சித்தரிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நாம் சொல்லிக் கொள்வோம், தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை, அநியாயமாக ஒருவரை கொலை செய்வதை, அநியாயமாக ஒருவர் கஷ்டப்படுவதை ஒரு காலம் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. அப்படி செய்பவர்களோடு இஸ்லாத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பயங்கரவாதம் அது எப்படி இருந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது, அது தண்டிக்கப்பட வேண்டியது என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. வாஹிரு தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.